ஐ திங்க் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2வது வாரம் வந்து மாயாவை ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போடும்போது அவங்க உள்ளே போக மாட்டாங்க. அப்புறமா திட்டத்தட்ட பிக் பாஸ் கிட்ட அவங்க பேசுவாங்க கன்ஃபென்ஷன் ரூமில் போய். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சும்மா சார், நான் எல்லாரையும் தட்டி தூக்கிடுவேன்னு தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் பிக் பாஸை இது பண்ணுவார், அட்வைஸ் பண்ணுவார், அப்புறம் வருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, வயல் காலில் இப்படி ஒருத்தவங்க வந்து நம்மளை சரிப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நீங்கள் இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவங்ககிட்ட ஆறுதலாக தானே பேசிட்டு வராங்க. ஆனால் மாயா என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி நின்று ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்கல்ல, அதுதான் மாயாவின் ரியல் கேரக்டர். அவங்க திரும்பின உடனே இவங்க காலை கீழே இறக்கிட்டு திரும்பி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்கங்க. இதுதான் நான் மாயாங்கிற அந்த கேரக்டரை எந்த இடத்துலையும் நம்மளால் அக்செப்ட் பண்ணவே முடியலங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அவ்வளோதான். இதுமாரி செய்யலாமா? அதாவது இந்த நேரத்தில் அவங்க ஆறுதலாக பேசி கொண்டு வருவதாக நினைத்து கொண்டு இருக்கும் ஒரு பெண் பின்னாடி நின்று ரெடி புஷ் பண்ணுற மாதிரி போகிறது மனதின் வெஞ்சன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இதை அவங்க என்டர்டைன்மெண்ட்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இதை விட நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.